Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திரைப்பட தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், நடிகர், இளைஞரணி செயலாளர், எம்எல்ஏ, அமைச்சர், துணை முதல்வர் என்ற எந்த கிரவுண்டானாலும் சிக்ஸர் அடிப்பவர் உதயநிதி ஸ்டாலின். தன் வயதுக்கு மீறிய விமர்சனங்களை எதிர்கொண்ட போதும் பொறுமை இழக்காமல் நிதானத்தை கடைபிடிக்கும் பக்குவ பகலவன். திமுகவின் வாரிசு என்ற பிம்பத்தை தன் குறுகிய கால செயல்பாட்டால் உடைத்து எறிந்தவர். தன் தொகுதியில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் செல்லப்பிள்ளையாக வலம் வருபவர். ஆம், சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியை இன்று தமிழகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒரு புதிய உத்வேகத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளார். அந்த தொகுதியில் உள்ள சந்து பொந்துகளெல்லாம் உதயநிதிக்கு அத்துப்படி. அங்கு யாரை போய் கேட்டாலும் உதய் தம்பியா, அவர் எங்க வீட்டு புள்ள என்றுதான் சொல்கிறார்கள். அப்பகுதியில் உள்ள மக்களின் குறைகளை உடனுக்குடன் தீர்த்து வைக்க உதய் செயலி பயன்பாட்டில் உள்ளது. உதயனா செயலினா நம்ம தொகுதி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிக்குள்ள மக்களுக்கு செயலியை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சரோட பிறந்தநாள் அன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணார். 2022 முதலமைச்சரோட பிறந்தநாள் அன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணார். இது எப்படின்னா, நம்ம சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிக்குள்ள மக்களுக்கு அவங்களுக்கான என்ன கம்ப்ளைண்ட் இருக்கோ அதை ஒரு ரெண்டு டைப்பாக நம்ம ஆஃபீஸுக்கு தெரியப்படுத்தலாம். ஒன்று இந்த செயலி மூலியமாகவும், அந்த செயலியோட QR கோட் மூலியமாக ஸ்கேன் பண்ணாங்கன்னா அவங்க ப்ளே ஸ்டோர்லையும் சரி ஐஃபோன்லையும் சரி அவங்க இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவங்க பேரும் மொபைல் நம்பரும் டைப் பண்ணதுக்கப்புறமே அவங்களுக்கு ட்ராப் டவுன் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ரோடு ப்ராப்ளமா, வாட்டர் ப்ராப்ளமா, வாட்டர் ஸ்டாக்னேஷனா, இபி இஷ்யூவா, என்ன இஷ்யூங்கிறது ட்ராப் டவுனில் ஓப்பன் ஆகிடும். அதை அவங்க கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டாங்கன்னா எங்களுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். இந்த டேட்டில் இந்த டைமில் இந்த பேர் கொண்டவர் இந்த கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான்ட்டு இமீடியட்டாக அவங்க வீட்டுக்கு நாங்கள் இங்கே இருக்க ஃபீல்டு ஏஜென்ட் மூலியமாகவும் நாங்களும் போய் ரீச் பண்ணிவிடுவோம். ரீச் பண்ணி எப்படி தீர்க்க முடியுங்கிறத தொலைபேசி வாயிலாக அவங்களுக்கு தெரியப்படுத்திடும். அது இல்லாமல் நம்மளுக்கு ஹெல்ப்லைன் நம்பரும் இருக்குது. 91769 91768 ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த தொலைபேசி மூலியமாக அவங்க தகவலை ஆஃபீஸ் தெரியப்படுத்தலாம். இன்னி வரைக்கும் 12,800 கம்ப்ளைண்ட்ஸ் கிட்ட ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. நாங்களும் ஃபஸ்ட்டு அப்படி தான் யோசித்தோம், எப்படி ஆப் யூஸ் பண்ணுவாங்களா ஜனங்க, ஏன்னா இங்கே நிறைய மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதே கஷ்டப்படுறாங்களேன்ட்டு. நான் 12,800 ஆப் இது வரைக்கும் ஆப் மூலியமாக நம்ம கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். உங்கள் ஃபோன் நம்பர் உங்கள் பகுதியில் என்ன பிரச்சனை என்று அதில் குறிப்பிட்டால் 24 மணி நேரத்தில் உடனடி தீர்வு. என்கிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லை, நான் எப்படி புகார் கொடுப்பது என யோசித்தால் அதற்கும் தீர்வு வைத்திருக்கிறார்கள். அவர்கிட்ட ஒன்றும் இல்லைங்க, அவரை பார்த்து கோரிக்கை வச்சாலே போதும், அதை நிறைவேற்றி கொடுத்துருவாரு. அவர் இல்லைனா கூட ஆஃபீஸ் இருக்குது, அதில் புகார் பெட்டி இருக்குது. அந்த புகார் பெட்டியில் அந்த மனுவில் உங்களுக்கு என்ன கோரிக்கை வச்சாலும் அந்த கோரிக்கை நிறைவேற்றி கொடுத்துட்றாரு. எம்எல்ஏ அலுவலகத்தில் பிரத்யேக புகார் பெட்டி வைக்கப்பட்டுள்ளது. தொகுதி மக்கள் தங்கள் புகார்களை எழுதி போட்டால் அடுத்த சில மணி நேரங்களில் பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கிறது. இது எதுவுமே மிகைப்படுத்தப்பட்டவை அல்ல. ஆதனன் நேரடி கள விசிட். எல்லா முதல்வரும் வந்திருக்காங்க. ஆனால் இருந்தாலும் கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகி இப்போ துணை முதல்வர் ஆகி அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா விருப்பம் பண்ணுறாரு. ஆனால் இருந்தாலும் கூட அவர் அப்பாவை விட இவர் மிஞ்சி நல்லதை செஞ்சுக்கிட்டு வர்றதுனால இந்த திருவல்லிக்கேணி தொகுதியில் சேப்பாக்கம் தொகுதியில் எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நான் பார்த்த அளவுக்கு ஏதாச்சும் மக்களுக்கு ஒரு நன்மை செய்யணும், ஒரு துண்டு செய்யணும், ஒரு நல்லா ஒரு நன்மைகள் செய்யணும் அப்படின்னா ஏதாச்சும் பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக அடுத்த செகண்டே மக்கள் குறைகளை தீர்த்து அவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு வராரு. எனக்கு ரொம்ப நல்லது படுது. நான் 40 ஆண்டு காலமாக ஆட்டோ ஓட்டி எத்தனையோ முதல்வர், இப்போ அவருடைய அப்பா கூட துணை முதல்வராக இருந்திருக்காரு. அவ்வளோதோல ஒரு விருப்பான இதை இவர் மிஞ்சி செய்கிறாரு. என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த சேப்பாக்கம் தொகுதியில் எந்த குறைபாடு அன்றைக்கெல்லாம் தண்ணி நின்று போச்சு, நாங்கள் உடனே வந்தார். அன்றைக்கி ஏதாவது குறைபாடு உடனே வந்தார். நல உதவி திட்டமும் நல்லா செய்கிறாரு. அவருக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்லா பண்ணிட்டு வராரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். வயசில் சின்னவராக இருந்தாலும் நல்லா தொகுதியில் நல்லா செய்கிறாரு. எல்லாமே நல்லா கொடுக்குறாரு, செய்கிறாரு. இப்போ கூட அடுப்பு கொடுத்துருக்காரு. இந்த மலையில் கூட விசாரித்தார், பார்க்குறாரு. வீட்டுக்கு வீடு கொரோனாவில் கூட நல்லா எல்லாம் செய்தார். வீட்டுக்கு வீடு எல்லா பொருளும் பார்த்து கொடுத்தாரு. எல்லாமே சமைக்கிறதுக்கு எல்லாமே கொடுத்தாரு, அவர் தான் கொடுத்தாரு. ஆனால் வயசில் சின்ன வயசாக இருந்தாலும் இவர் மாதிரி யாரும் பெரிய வயசுக்காரவங்க செஞ்சது கிடையாது. ஆனாலும் என்னுடைய வயசுக்கு நான் சொல்கிறேன், இவர் நல்லா செய்திருக்காரு. கிட்டத்தட்ட முதல்வன் படத்தில் வரும் ஒரு சில காட்சிகளை அங்கே நேரடியாக காண முடிகிறது. பெண்கள் சுயமாக முன்னேறவும், ஆண்கள் ஏதாவது ஒரு கைத்தொழிலை கற்றுக்கொள்ளவும் இலவச பயிற்சிகள் வழங்கப்படுகிறது.
இந்த ஃபார்ம் இது வந்து தொகுதியில் இருக்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு முகாம் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காரு. என்னென்னா இது ஒரு லேடிஸ் ஜென்ஸு அவங்களுக்கெல்லாம் வந்து கணினி பயிற்சி, தையல் பயிற்சி, அழகு நிலையம், ஹெல்த் கேரு, மெக்கானிக்கல், மொபைல் மெக்கானிக்கல், சிசிடிவி கேமரா, ஸோ அது மெக்கானிக்கல் எல்லாமே அவர் எம்எல்ஏ ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு பில்டிங் கட்டுறாங்க. அதில் வச்சு எல்லாருக்கும் கிளாஸ், ஃப்ரீ கிளாஸு. ஸோ அவங்களுக்கு பயிற்சி எல்லாம் ஃப்ரீயாக தான் அவர் சொந்த இதில் தொகுதியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பண்ணுறாங்க. அது இல்லாமல் பயிற்சி நிறுவனங்கள் கூட இணைந்து கார் ஓட்டுதல், ஆட்டோ ஓட்டுதல் பயிற்சி, ஸோ நிறைய இருசக்கரம், ப்ளம்பிங்கு, பிரியாணி மாஸ்டரு, பரோட்டா மாஸ்டரு, பேக்கரி, இது ஏசி மெக்கானிக்கு, ஸோ சோலாரு, ஸோ அது மாதிரி டெக்னிக்கல் எல்லாமே இருக்குது. எல்லா தொழிலுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இவங்களுக்கு எடுத்துக்காட்டாக பண்ணுறாரு. ஸோ எல்லாருமே அது ஃப்ரீ தான் அது சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க, இந்த ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்ம் வாங்கி எல்லாரும் சேர்ந்துருக்காங்க. எல்லாரும் யாருக்கு என்னென்ன தேவைப்படுதோ அந்த பயிற்சியில் சேர்ந்துருக்காங்க. இதெல்லாம் ஜுஜுபி, இனிமேதான் மெயின் பிக்சர் என்பது போல் கம்பீரமாய் வந்து நிற்கிறது உதயநிதி ஸ்டாலின் அறக்கட்டளை வாகனம். மாணவர்கள் இலவசமாக புத்தகங்களை படிக்க செய்யப்பட்டுள்ள ஏற்பாடு இது. 3000த்திற்கும் அதிகமான புத்தகங்கள் அவ்வளவு அழகாக நேர்த்தியாக பாதுகாக்கப்படுகிறது. இது நடமாட நூலகம் தான் மேடம். இது நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய பிறந்த நாளில் தொடங்கி வச்சது 2022. இப்போ தொடர்ந்து ஒரு 1.5 வருடமாக போயிட்டு இருக்கிறோம் மேடம். இப்போ நம்ம சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் கிட்டத்தட்ட 21 இடங்களுக்கு போகிறோம், 14 வட்டங்களுக்கு போகிறோம் மேடம். வாரத்தில் 7 நாட்களும் போடுறாங்க. இப்போ வந்து கணினி, செல்லிடைபேசி எது வந்தாலுமே இப்போ வாசிப்பு திறன் வந்து குறைந்திருக்குது. அதை ஊக்கப்படுத்துறதுக்காக இப்போ நம்ம தொகுதியில் எல்லா இடத்துக்குமே போயிட்டு வந்துட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 1500 பேர் படிக்கிறாங்க மேடம். மாதத்துக்கு வந்து ஒரு 560 பேர் புக் எடுத்து படிச்சுட்ருக்காங்க. புத்தகம் என்பது வந்து மிகவும் ஒரு மென்மையான இதில் கையாளணும். ஏன்னா இது அறிவு சார்ந்தது. அவர் படிச்சுட்டு அடுத்தவங்களுக்கு மறுபடியும் பயன்படும். அதனால் அந்த புத்தகத்தை வந்து நீங்கள் வந்து மிகவும் ஒரு பவ்யமான முறையில் கையாளணும்னு நான் சொல்லிக் கொடுப்பேன் மேடம். நம்மளுக்கு வந்து 5 வயசுலேருந்து 84 வயசு வரையும் இருக்காங்க மேடம். டெய்லி ஒரு ஈவினிங் ஒரு 3:30 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரையும் போவோம். எல்லா இடத்துக்குமே போவோம். இல்லை அறக்கட்டளை மூலியமாக இப்போ வந்து வாசிப்பு திறனை மேம்படுத்துறதுக்கு, கல்வி ஆர்வத்தை உண்டு பண்ணுறதுக்காக மாண்புமிகு துணை முதல்வர்கள் இந்த திட்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இதன் மூலியமாக இப்போது சாலை ஓரத்தில் இருக்கிறவங்க, நூலகம் போய் படிக்க முடியாதவங்க, வசதி இல்லாதவங்க எல்லாருமே இந்த புத்தகத்தை படிக்கிறாங்க. நூலகத்துக்கு இப்போ கன்னிமாராக உங்களுக்கு ஓட்டுப்புறம்லாம் போய் படிக்கிறது ரொம்ப நேரம் ஆகும். இந்த மாதிரி வாகன நெரிசலில் போகிறதுக்கு தான் ஆகும். அதனால் இந்த அவங்கள தேடியே போகிறதுனால அவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேடம். மாண்புமிகு அவங்க துணை முதல்வர் அவர்கள் வந்து இந்த வாசிப்பு திறனை அதிகப்படுத்துறதுக்காக அவங்க வந்து வீடியோவில் பேசுவாங்க. இப்போ ஒவ்வொரு தெருவுக்கும் போகும்போது அவங்க பேசுகிற வீடியோ போட்டுருவோம். அதை காட்சி பதிவாக போகும், அதை அவங்க பார்ப்பாங்க மேடம். ஆர்வமாக பார்ப்பாங்க. சிறுவர்கள் முதல் எல்லாருமே பார்ப்பாங்க. பார்த்துட்டு அது படிப்புனா இப்படி, வாசிப்புனா இப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுவாங்க மேடம். கலைஞரின் பேரனல்லவா, வாசிப்பின் முக்கியத்துவம் தெரிந்ததாலோ என்னவோ சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி மக்களுக்கு இப்படி ஒரு வரப்பிரசாதம். நிறைய நல்லது செய்கிறாரு இந்த தொகுதியில். இங்கே அவர் வந்ததுலேருந்து நிறைய பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி தான். அதுவும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து நல்லா படிப்புக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அது இன்னும் வந்து எல்லா பசங்களுக்கும் ரொம்ப மோட்டிவாக இருக்குது. நிறைய இந்த மாதிரி இப்போது திருப்பி ஏதோ புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணி எல்லாருக்கும் சொல்லித்தர போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களுக்கெல்லாம் இன்னும் ஹாப்பியாக இருக்குது. புதுசாக ஏதோ கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இப்போது எல்லாருக்கும் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் திடீர்னு கேஸ் போயிடுச்சுன்னா கூட நாங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு செஞ்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. குழந்தைங்களுக்கும் நல்லா வந்து விளையாட்டு இதில் வந்து நிறைய பண்ணுறாங்க. ஸோ எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக அவர் இங்கே வந்ததுக்கு. இன்றைக்கி வந்து என்ன பெரிய எங்களுக்கு கிஃப்ட்டுன்னா, அண்ணன் உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து விளையாட்டுத்துறையில் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது இப்போது அவர் வந்ததுனால எங்களுக்கு வந்து. ஏன்னா அவரும் கொஞ்சம் யூத்து தான். ஸோ அந்த ஃபீல் தான் வந்து எங்களுக்கு கொடுக்குறாரு. அவர் இன்னும் சாதிக்க வேண்டியதை எங்கள் மூலியமாக அவர் சாதித்து அந்த சந்தோஷத்தை அவர் வந்து மேன்மைப்படுத்தி மக்களுக்காக இன்னும் நிறைய விஷயங்களை பண்ணுறாரு. இன்னும் எவ்வளோ பண்ணிகிட்டு இருக்காரு. இலவசம் ஸ்காலர்ஷிப்லாம் நிறைய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கும் இன்னும் ஊக்கத்தொகை நிறைய கொடுத்துட்டு இருக்காரு. தளபதி அவர்களும் நிறைய விஷயம் பண்ணுறாங்க. அண்ணன் உதயநிதி வந்து இன்னும் மேலும் இந்த மக்களுக்காக பாடுபடுறாருன்றது எல்லாம் கண்குளிர பார்க்குறோம். இன்னும் அவரை நம்ம வந்து அந்த அரையணையில் அமர வச்சு இன்னும் அவரை வந்து மணிமுகுடம் சூட்டி இந்த உலகம் தமிழ்நாடு முழுவதும் அவர் நல்லதை செய்யணும்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பிளெஸிங் பண்ணுற வயசு இல்லை. ஸோ அவர் வந்து இன்னும் நிறைய விஷயம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாழ்த்து. விளையாட்டுத்துறை அமைச்சராக உருவெடுத்த பின் அந்த துறையில் தமிழகத்தின் எத்தனையோ தீவிர முன்னெடுப்புகளை மேற்கொண்டார் என்பது உலகறிந்த உண்மை. தன் தொகுதியில் அப்படி என்ன செய்துவிட்டார் என்ற கேள்வியை முடிக்கும் முன்பே வரிசை கட்டி நிற்கிறது சாதனைகள். இலவச ஜிம், டேபிள் டென்னிஸ், கேரம் விளையாட விளையாட்டு திடல், வாலிபால் கிரவுண்ட் என நீள்கிறது லிஸ்ட். உதயனை வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆனவுடனே
ஃபஸ்ட்டு இங்கே இருக்க யங்ஸ்டருக்காக கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணார். என்னென்னா இப்போ எல்லாமே கொஞ்சம் பசங்க எல்லாமே வழி தெரிய போகிறாங்க, எல்லாம் ட்ரக்ஸு அது மாதிரி. ஸோ பேட் ஆக்டிவிட்டிஸ் போகிறனால சில பேர் மொபைல் வச்சு பசங்க சின்ன சின்ன பசங்க இல்லை மொபைல் வந்துடுச்சு, அதை பார்த்து டைமையும் ஒரு பொது இது இல்லாமல் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்வால்வ்மெண்ட்காக அண்ணன் வந்து உதயண்ணா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆனோடனே ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து இந்த கேரம் போர்டெலாம் போட்டு பசங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டிக்காக இது பண்ணாங்க. ஸோ ஸ்கூல் பசங்களையும் காலேஜ் பசங்க இங்கே இருக்க யங்ஸ்டர்ஸு எல்லாம் வந்து இங்கே வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து டேபிள் டென்னிஸ் ஒன்று பண்ணியிருக்காரு, டேபிள் டென்னிஸு. ஸோ இது கொஞ்சம் வந்து விளையாடுவாங்க டேபிள் டென்னிஸு. ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, பசங்க ஒரு நாலேஜு கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க இங்கே வந்தாங்கன்னா. அதுக்கடுத்து அங்கே அந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பப்ளிக்கு பசங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். வெளியே இப்போ பாதி பேர் ஸ்போர்ட்ஸ் இல்லாமல் வந்து பேட் ஆக்டிவிட்டிஸ் அதுமாதிரி போகிறாங்க. ஸோ அவங்களுக்காகன்னா இது கொடுத்துருவாங்க, ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் அவங்க பசங்க, ஸ்போர்ட்ஸ் ஒரு ஆக்டிவிட்டியாக இருப்பாங்க. ஸோ அதனால் இதை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க தொகுதி மக்களுக்கு. எம்எல்ஏவாக பொறுப்பேற்ற பின் முதன்முறையாக தன் தொகுதியில் களப்பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது மழையால் மிகுந்த சேதாரம் அடைந்த தன் வீட்டை காட்டி உதவி கேட்க உடனே செயலில் இறங்கியுள்ளார் உதயநிதி. இன்று மழை நீர் ஒழுகாத வீட்டில் ஆனந்தமாய் வாழ்கிறார் அப்பெண். இதுக்கு முன்னாடி ஓலை வீடாக இருந்தது, உள்ள காவா தண்ணி மாரி ஃபுல்லாக உழுவும், மழை தண்ணி வந்தால். அவர் வந்து ஒரே ஒரு நாள் தான் பார்த்தாரு, அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து அவரே கட்டி கொடுத்துறாரு. சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த வீடு இப்போது இதேமாரி தான் ஓலை வீடு, ரொம்ப உழுவும், உள்ளே ஃபுல்லாக காவா தண்ணி மாரி இருக்கும். அதுமாரி இருந்து நானே அவருக்கு கிஃப்ட் பண்ணோன்ட்டு படம் வரைஞ்சி வச்சேன், அது கொடுக்க முடியல. வீடு கட்டி கொடுக்குறதுக்கு ஒரு நன்றி கடனாக அதை வரைஞ்சி வச்சுருக்குறோம். அவருக்கு புக்ஸ் இதுமாரி தான் பிடிக்குமா, அதனால் அவர் படம் வரைஞ்சி கொடுக்கணும். அவர் பர்த்டேக்குன்ட்டு 3 வருஷம் ஆகுது, அப்படியே வச்சுருக்கிறேன், கொடுக்க முடியல. எங்கள் தொகுதிக்கும் இப்படி ஒரு எம்எல்ஏ கிடைக்க மாட்டாரா என ஒவ்வொருவரையும் ஏங்க வைத்திருக்கிறார் உதயநிதி.